தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள அண்மை செய்தி. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்ந்திருக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று முதல் உயர்ந்திருக்கிறது, அமலுக்கு வந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியும் உயர்ந்து அமலுக்கு வந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி ரூபாய் உயர்ந்து இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சமையல் சிலிண்டர் விலை ரூபாய் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியும் ரூபாய் உயர்ந்து இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியும் ரூபாய் உயர்ந்து இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. கடந்த மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிலிண்டர் விலை ரூபாய் குறைக்கப்பட்டது. இந்நிலையில் சமையல் சிலிண்டர் விலை ரூபாய் உயர்ந்து இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. சிலிண்டரின் விலை ரூபாய் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியும் உயர்ந்து அமலுக்கு வந்திருக்கிறது. அதன் விலை ரூபாய் உயர்ந்திருக்கிறது. கடந்த மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிலிண்டர் விலை ரூபாய் குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப சிலிண்டர் விலை உயர்வும் கலால் வரி உயர்வும் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அதை பற்றின விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். மானிய விலையில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் சிலிண்டர் பெறுவர்களுக்கு 853 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரினுடைய விலையானது ரூபாய் 50 உயர்ந்திருக்கிறது என மத்திய அரசு நேற்று அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாய் உயர்த்தி மத்திய அரசு அறிவித்திருந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை சரிவை சந்தித்துள்ள நிலையில் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிலையிலே பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறது. அதேவேளை கலால் வரி உயர்த்தப்பட்ட போதும் பெட்ரோல், டீசல் விலையில் உயர்வு இருக்காது என்று எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதாகவும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அது தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டரினுடைய விலை உயர்ந்திருப்பது என்பது இல்லத்தரசிகள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். நேற்று இந்த அறிவிப்பு வெளியாகி நள்ளிரவில் அமல்படுத்தப்பட்டு இன்று முழுவதுமே அந்த விஷயமானது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இல்லத்தரசிகள் மிகவுமே அந்த ஒரு அதிர்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். அதே போல குடும்ப தலைவர்களுமே இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள் என்றே கூறலாம். நாளுக்கு நாள் பொருளாதார தேவைகள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் விலை உயர்வு என்பது பெரும்பாலான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அந்த வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டரினுடைய விலை உயர்ந்திருப்பது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த விலை உயர்வு அடிப்படையில் மானிய சிலிண்டர்களின் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுபவர்களுக்கு சிலிண்டர் 253 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே போல் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுபவர்களுக்கு சிலிண்டர் 550 ரூபாய் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா.